இப்படி தைலம் தடவிக்கிட்டே இருந்தா கால்ல முடிதான் வளருமே தவிர வலி போகாது. பேசாம நல்ல டாக்டர் கிட்ட காட்ட வேண்டியதானமா? காலத்தான் வெட்டி போடணும். பெரிய டாக்டர் அங்க எங்கன்னு போனா 100 கணக்கில் போனா செலவாகுமே. பணத்துக்கு நான் எங்க இருந்து போவேன்? உங்க அப்பா இருக்கானே மகா பாவி. மூத்த ஆளுக்கு ஒரு பெண்ணையும் எனக்கு உன்னையும் பெத்து என் கையில கொடுத்துட்டு என்னையும் மூடி ஆகிட்டு போய் சேர்ந்துட்டாரே. ஏன் எப்ப பார்த்தாலும் என்கிட்டே புலம்புற? இது புவனாக்கு புரியுற மாதிரி சொல்ல வேண்டியதானே? இந்த வருஷத்தோட அவளையும் படிப்புக்கு ஒரு முழுக்க போட சொல்ல போறேன். அவளுக்கு புஸ்தகம் வாங்கின காசு இருந்தா 3 வேளையும் புழுங்கரிச்சு கஞ்சியா குடிச்சிருக்கலாம். அந்த வேதாத்தலத்துக்கிட்ட வாங்கின கடன் ஏறிக்கிட்டே போகுது. ஏதோ புண்ணியமா திருப்பி கொடுன்னு கேட்கல, மிரட்டல. அவர்கிட்ட போய் ஒரு அரவ மிஷின் வாங்கி கொடுன்னு கேட்கணும். தினம் 10 ரூபா வருமானம் வருமே. அறுத்தவ வைத்த அரைச்சு தானே கழுவிக்கணும். அவர்கிட்ட யாருமா போய் கேட்கறது? சின்னம்மா, தயவு செய்து என் படிப்பை நிறுத்தாதீங்க. உங்களுக்கு அரவ மிஷின் தானே வேணும். நான் அவர்கிட்ட வாங்கி தர சொல்றேன். இந்த ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ற எல்லாத்துக்கும் நல்லது. ஆசைதான். நீ சரியில்லடா. வாங்க. உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கணும். உதவியா? உயிரே கொடுப்பங்க. சின்னம்மா, தினசரி வருமானத்துக்கு ஒரு எலக்ட்ரிக் அரவக்கல் இருந்தா அதை வச்சு பழச்சுக்கலான்னு ஆசைப்படுறாங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. சின்னம்மா உங்ககிட்ட கேட்க தயங்குறாங்க. கடனோட கடனா ஒரு அரவக்கல் வாங்க உதவி பண்ணீங்கன்னா காலம் பூரா உங்களுக்கு கடமைப்பட்டவங்களா இருப்போம். இவ்வளவு பெரிய வார்த்தை தேவையா? நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன். என் கடைக்குள்ள வந்து கல்லாப்பட்டி திறந்து காசு எடுக்கிற உரிமை உங்களுக்கு உண்டு. நாளைக்கு காலையில உங்க வீட்டுல அரவக்கல் இருக்கும். போதுமா? புவனா கேட்டு நான் மறுப்பேனா? ரொம்ப தேங்க்ஸ். வரேன். உன் வீக்னஸ் புரிஞ்சுட்டு தான் விளையாடுறாங்க. நீ கொடுத்தலாம் திரும்பி வருமா? நான் சீக்கிரமாவே தீத்துறேன். என்ன 10 நாள் டைம் தரேன். அதுக்குள்ள நீ கடனை அடைக்கல, மோர் சாப்பிட்டு போங்க. உப்பு போட்டு நன்றி உடம்புல சேர்த்திருவே. நீங்க உப்பு போட்ட முறை குடிங்க. கடன் அடைக்கணும் ரோச வருதான்னு பாப்போம். நான் வர்றேன். என்னையா சேஷ்மல், நான் சொன்ன மாதிரி கனகம்மா மிரட்டினேன். நான் போட்டு மிரட்டல. கனகாமாவுக்கு சுர வந்த மாதிரி ஆயிடுச்சு. வெரி குட். நான் போய் மருந்து கொடுத்துக்கிறேன். நீ கிளம்பு. வாங்க வாங்க உட்காருங்க. என்ன சேஷ்மல் சேட் எங்க வந்துட்டு போறான்? வாங்கின கடனை கேட்க வந்தாரு. பின்ன என்ன, என் பொண்ணுக்கு பரிசம் படவா வந்தாரு. 10 நாளுன்னு கெடு வச்சுட்டு போயிருக்காரு. மிரட்டுறவளை கண்டா கொடுத்துருவீங்க. என்ன மாதிரி உதவி செய்யறவங்களை கொடுக்கவே மாட்டீங்களே. ஏங்க, நான் கேட்கறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இது வரைக்கும் நான் கொடுத்த பணத்துக்கு வட்டி கூட வேணாங்க. அசலையாவது திருப்பி தரலாமல்ல? தந்தீங்களா? சேஸ்மல் கேட்டு கிணறு தான் வெட்டினாரு. நீங்க அதுல இருந்து பூதமா வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்களும் இப்படி நெருக்கினீங்கன்னா நான் கைத்துல தொங்குறதை தவிர வேற வழியே இல்லை. அረ, கைத்துல நீங்க எங்க தொங்கணும்? வேறொரு கழுத்துல கயிறு ஏறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. அது போதும். நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணும் புரியலையே. உங்க மூத்த மக போனாவ எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. என் கடன் திருப்பி தர வேணாம், மத்த கடன் அடைக்கிறத பத்தியும் கவலைப்பட வேணாம். என்ன சொல்றீங்க? என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது என்னமோ நல்லா தான் இருக்கு. ஆனா புவனா இதுக்கு மசியனுமே. தானா தண்ணியில புகை போட்டு பழுக்க வைக்கணும். கரைக்கிறபடி கரைச்சா கல்லும் கரையும். இந்த அணக்கமா பேசி ஜெயிக்க முடியாதா என்ன? முடிவை நாளைக்கு சொல்லுங்க. வரேன். நான் சொல்ற கணக்கை ஒண்ணும் விடாம எழுதிக்க. உங்க அப்பா சாகும்போது உனக்கு 5 வயசு. எதுவுமே தெரியாது. இப்பவும் உனக்கு எதுவும் தெரியாது. ஆனா நீ தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுமா. மார்வாடி கடைக்காரன் கடை 5000 ரூபாய் 3 மாசத்துக்குள்ள திருப்பி கொடுக்கலன்னா நகை பூரா போயிடும். மானத்தை அடகு வைக்க கூடாதுன்னு நகை பூராவும் அடகு வச்சு எழுதிக்க. 5000 ரூபாய். அக்கம் பக்கத்துல கைமாத்தா வாங்கினது 2000. அடுப்பு எரியணுமே, அதுக்காக எழுதிக்க. அவர் வாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டாரு. மூத்ததார்த்து பொண்ணு நீ. ஓம் படிப்புக்காக இந்த வீட்டு பேர்ல வாங்கின கடன் 15000. இப்ப அசலும் வட்டியும் சேர்ந்து 18000 ஆயிடுச்சு. அரவக்கல் 1500, சேட்டுக்கடை 5000 வேதாச்சலம் தரேன்னு ஒத்துக்கிட்டாரு. இல்லைன்னா அதுவும் நம்ம கணக்குல சேரும். மொத்தம் எவ்வளவு கூட்டி பாருமா. 20000 வேதாச்சலத்தை தள்ளி. அவரையும் தள்ளுற, அவரையும் சேர்த்து பாரு கணக்குல. அவரை கூட சேர்த்துக்கிட்டா 31500 தரணும். அவரை கூட சேர்த்துக்கிட்டா இந்த பணத்தை பூரா தந்துருவாருமா. சுத்தி வளைக்காம பட்டு கத்திரிச்சா மாதிரி விஷயத்துக்கு வருவோம். வேதாச்சலம் உன்னை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். என்ன வந்து கேட்டான். நான் உன்னை கேட்டு சொல்றேன்னு சொல்லிட்டேன். கல்யாணமா? எனக்கா? வேண்டாம் சின்னம்மா,
எனக்கு படிப்பு தான் முக்கியம். அதையும் அவர்கிட்ட சொன்னேன். அவ படிப்புக்கு எந்த தடையும் இல்லைன்னு சொன்னாரு. இன்னும் கேட்டா கெட்டிக்கார பொண்ண படிப்பு பாதியிலே நிக்க வேண்டாம்னு சொன்னாரு. ஏதோ நான் தான் படிக்கல, எனக்கு வர பொண்டாட்டியாவது நல்ல படிச்சவளா இருக்கட்டுமே நாருமா. வேண்டாம் சின்னம்மா, வேதாச்சலத்தை கட்டிக்க மாட்டேன். வேதாச்சலம் வேண்டான்னா வேற யார் மேலயாவது ஆசைப்படுறியா? இல்ல. அப்புறம் என்ன, வேதாச்சலத்தை கட்டிக்க வேண்டியதானே? இது பாரு, அவன் உன் மேல ஆசைப்பட்டுட்டான். நீ மறுத்த, கொடுத்த கடனை எல்லாம் கேட்பான், பம்பு பண்ணுவான். நீ சம்மதிச்ச, உன் படிப்புக்கு மட்டுமில்ல, என் பொண்ணுக்கு ஒரு வழி பிறக்கும், அவளுக்கு ஏதோ கல்யாணம் காட்சி பண்ணுவேன். கனகம்மா, கனகம்மா, வாங்க சேட்டு, பத்திரத்தை பாத்தீங்களா? எவ்வளவு மதிப்பு போட்டாங்க? யாருகிட்ட பத்திரம் தாட்டினாலும் 40,000 ரூபாய் தான் மதிப்பு போடுறாங்க. புவனா போட்ட கணக்குப்படி வேதாச்சலம் மூலமா வாங்கின கடனையும் சேர்த்து பார்த்தா 31,500 வருது. 40ல 31 போச்சுன்னா 8,500 வருது. பணம் கையிலே வாங்குறப்ப வீட்டை காலி பண்ணி கொடுத்துருங்க. அப்படின்னா மீதி 8,500 புவனா பேர்ல பேங்க்ல போட்டுட்டா எங்கேயாச்சும் தங்கி படிச்சுக்கிறான். நான் என் பொண்ணை கூட்டிக்கிட்டு 4 வீட்டுல 10 பாத்திரம் தேய்ச்சு மொரவாசி செஞ்சு எங்க வயிற்ற கழிக்கிறோம். சின்னம்மா, சேட்டு வீட்டை விலைக்கு வாங்கிக்கிறேன்ட்டாரு. நீ வேதாச்சலத்தை கட்டிக்க மாட்டேன்னுட்ட. எனக்கு வேற வழி இல்லை. என் தலைவிதி எப்படியோ அப்படியே நடக்கட்டும். சின்னம்மா, நீங்க சொன்ன மாதிரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிறேன். இது என் படிப்புக்காக மட்டும் இல்ல, என் தங்க சுந்தரியோட எதிர்கால வாழ்க்கையும் நல்லா இருக்கத்தான். தானா கணிஞ்சிருச்சு, தடி தேவையில்லை. நாம பேசிக்கிட்டபடி புவனா கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான்னு மளிகை கடைக்காரன் சொல்லிட்டு நீ போயிடியா? கனகம்மா, நான் தெரியாமத்தான் கேக்குறேன். அந்த கிருதாக்கார மேல உனக்கு என்ன மயக்கம்? மயக்கமா? எனக்கா? கல்யாணம் புவனாக்கியா? போயா. என்ன சொல்ற புவனா? உனக்கு பைத்தியமா பிடிச்சு போச்சு? அதானே புவனா, நீ பேசாம எங்க வீட்டுல இருந்துருமா. வறுமையை காரணம் காமிச்சு உன் பெருமையை குறைச்சுக்காத. கரெக்ட். மளிகை கடைக்காரனாவது பீடா கடைக்காரனாவது, இத பாருமா, இந்த நிமிஷத்துல இருந்து உன் படிப்பு, கல்யாணம், வாழ்க்கை எல்லாம் எங்களுடைய பொறுப்பு. உன்னை நாங்க காப்பாத்துறோம். நீ பேசாம இங்க வந்துடு. ஆமாம்மா, நீங்க காப்பாத்துவீங்க. இத்தனை காலமா என்ன வளர்த்து ஆளாக்கின சின்னம்மாவையும் சுந்தரியையும், எனக்காக அவங்க பட்ட கடனையும் கை கழுவிட்டு வர முடியுமா? என்ன கடன்? பொல்லாத கடன். உன் படிப்புக்கு என்ன செலவாச்சோ அதை நாங்க கொடுக்கிறோம். அவங்களுடைய எதிர்காலத்துக்கு என்னென்ன செய்யணுமோ அதையும் நாங்க செய்யறோம். அப்புறம் என்ன? நீங்க என் மேல வச்சிருக்கிற பிரியத்துல இப்படி உணர்ச்சி வசப்பட்டு பேசுறீங்க. இதுக்கு நான் சம்மதிக்கிறது சரின்னு தோணல. நீ அந்த பலசரக்கு கடை வேதாச்சலத்தை கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய நிர்பந்தத்தை நாங்க தான் தீர்க்கிறோமே. இன்னும் என்ன தயக்கம்? படிப்பு முக்கியம்னா படி இறங்கி வா. எங்க தயவு தேவையில்லையா? அதையாவது சொல்லு. இந்த விஷயத்துல என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. நான் வரேன். அவ பிடிவாதவனும் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்க ஒண்ணும் ஃபீல் பண்ணாதீங்க. இருமா, ஸ்டெதாஸ்கோப் தொங்க வேண்டிய கழுத்துல தாலி தொங்குது. நீ டாக்டரா வரணும்னு நாங்க எவ்வளவோ கனவு கண்டோம். பரவாயில்ல, நல்லா இருக்கு. போனா, இத நீ உன் சித்திக்காக செஞ்ச தியாகம்னு சொல்றதா, இல்ல சித்தி உனக்கு செஞ்ச துரோகம்னு சொல்றதான்னு எனக்கு புரியலம்மா. நீங்க என் கல்யாணத்துக்கு வைராக்கியமா வராம இருந்துட்டீங்க. அப்படியெல்லாம் இல்லம்மா. கல்யாண வீட்டுல வந்து கண் கலங்க கூடாதுன்னு தான் வரல. என்னமோ நினைச்சோம், என்னமோ நடந்துருச்சு. நாங்க கல்யாண பந்தலுக்கு வரலையே தவிர, தெருக்கொடியில கார்ல இருந்துகிட்டு கெட்டி மேலத்தம் கேட்ட உடனே மானசீகமா அச்சதியை போட்டுட்டு தான் அம்மா வந்தோம். கண்ணை தொடச்சுக்கம்மா. முதல்ல என் மூத்த பொண்ணு கல்யாண கோலத்தோட வந்திருக்கேன். இரு, தாம்பூலம் தர்றேன். மடிய பிடிமா. இத பிடிங்க. வாங்கிக்கம்மா. வரேன் வரேன்.